கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் உங்களுக்கு பேச போகிற, இன்று கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க போகிற நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை பாதையை, வாழ்க்கை சரித்திரத்தை நிச்சயமாக மாற்றும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், எத்தனை சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் இந்த கர்த்தர், இவர் சேனைகளின் அதிபதி, சேனைகளின் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஒரு வெற்றி திருப்பு முனையை சந்திக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். நிச்சயமாக இந்த ஜெபம் தேவனோடு உங்களை உறவாடச் செய்கிற அற்புதமானதொரு ஜெபம் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற நல்ல வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறீர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட பேச போகிறார். நிச்சயமாய் உங்களை எப்படி நடத்துவேன், உங்களுக்கு என்ன காரியங்களை செய்ய போகிறேன், நான் உங்களுக்கு யாராய், எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறேன் என்பதை கர்த்தரே உங்களுக்கு அறிவிக்க போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 48 அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. இந்த கர்த்தரே உங்களை, அன்பு தேவ பிள்ளைகளே, இவரே உங்களை நடத்துகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த அற்புதமான தெய்வம் உங்களை நடத்துகிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை மேன்மையான மகிமையான காரியங்களை உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற அன்பின் ஆண்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், எல்லா ஆபத்துகளிலும் இருந்து விடுவித்து உங்களை கனப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை மறந்து போகாதிருங்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அருமையான மகிமையான காரியங்களை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் எப்படியெல்லாம் குதூகலப்படுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள், ஆனந்தம் அடைவீர்கள் என்று பார்த்தீர்களானால் எப்படி உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. ஐயா, என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் என் கனவிலும் நினைத்து பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் ஒரு நாளும் சிந்தித்ததே இல்லை. நான் வேண்டிக் கொள்ளவும் விரும்புவதற்கும் எனக்கு திராணி இல்லை, விசுவாசம் இல்லை, பலம் இல்லை. ஆனால் என் தேவன் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு இப்படியாய் மகிமையான காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சொல்லி ஆனந்த கூத்தாட போகிறீர்கள், மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள். ஓ, குதூகலமும் கொண்டாட்டமும் உங்களை பிடித்துக் கொள்ள உங்கள் குடும்பத்திலே வந்தடைய போகிறது. நீங்கள் ஆனந்த முழக்கமிடுவீர்கள். நீதிமான்களினுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாற்றங்கள் கர்த்தர் உங்களை நடத்தி அற்புதமான வழியிலே உங்களை நடத்தி உங்களை உயர்த்தி மகிமையான லெவலில் உங்களை கொண்டு போகும் பொழுது 49:21 வசனத்திலே சொல்லப்பட்டு, அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. ஐயா, யாரும் இல்லாதவளாய், யாரும் தேடாதவளாய், ஒருவரும் இல்லாதவளாய் நான் தனித்தும் நிலையற்றும் சிறைப்பட்டும் இருந்தேனே. எனக்கு இவைகளை வரவழைத்தவர் யார்? எனக்காக இவர்களை பிறப்பித்தவர் யார்? இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டு இருந்தேனே, நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்திலே சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக கர்த்தர் சொல்லுகிறார், இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஜாதிகளுக்கு நேராய், உங்களை அறிந்த தெரிந்த ஊரார், உறவினர்கள்,
தெருவில் வாழுகிறவர்கள், உங்கள் உற்றார் எல்லோருக்கும் முன்பாக கர்த்தர் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் நேராக அவருடைய கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக அவருடைய கொடியை ஏற்றுவேன் என்கிறார். உங்களுக்காக அவர் தம்முடைய கரத்தை உயர்த்துவார். உங்களுக்காகவே அவர் தம்முடைய கொடியை ஏற்றுவார். அப்பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டீர்களே, ஆனால் உங்கள் குமாரர்கள் கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வரப்படுவார்கள், உன் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லுகிறவர் உன் கர்த்தராகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாறப்போகிற மகிமையான காரியங்களை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நான் தனிமையாய் சிறையிருப்பில் இருப்பது போல் இருந்தேன், யாருமற்றவளாய், எண்ணமற்றவளாய், மறக்கப்பட்டு போனவளாய், எல்லோரோடும் கைவிடப்பட்டவள் போன்று வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, வருகிறது ஒரு மாற்றம், வருகிறது ஒரு மறுமலர்ச்சி. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், வெற்றி திருப்புமுனை இன்றே இந்த அதிகாலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனையை கொடுக்க போகிறார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை, இந்த ராஜாதி ராஜா, இந்த மகாராஜா உங்களை கனப்படுத்தும் பொழுது, ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை கனப்படுத்தும் பொழுது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தையர்களும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற உன் முன்னே அவர்கள் பணிந்து உன் காலின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வருகிறது. ஐயா, ராஜாக்கள் போன்றவர்கள் உங்களை வளர்க்கும் தந்தைகளைப் போல் மாறிவிடுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் நாளிலே, கர்த்தர் உங்களை நினைத்தருளும் நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அப்படியாய் மகிமையான மாற்றங்கள் வரும். ராஜாக்களுடைய நாயகிகள் உங்கள் கைத்தாய்களைப் போல உங்களுக்கு உதவிகரமாய் இருப்பார்கள். தரையிலே அவர்கள் உங்கள் முன்பாக முகங்குப்புற விழுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஐயா, துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், எனக்கு ஆறுதல் சொல்ல எவருமே இல்லாதிருந்தது, என்னோடு எவருமே இல்லை, வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நலமான காரியங்களை உங்களுக்கு போதித்து, பிரயோஜனமான காரியங்களை உங்களுக்கு அறிவித்து போதித்து, நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் உங்களை நடத்துகிறவர், இந்த அதிகாலை மற்றும் இரவு நடுஜாமங்களிலே உங்களை நடத்துகிறவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே தேற்றரவாளனாய், துணையாளராய் உங்களோடு பேசவும், உங்களை நடத்தவும், உங்களை சுமந்து கொண்டு போகவும் வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், இன்று ஒரு அதிகாலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி, மாற்றம், வெற்றி திருப்புமுனை உண்டாகிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற காரியங்களை பிடித்துக் கொள்ளுங்கள், அதன்படி நடவுங்கள். அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை விட்டுவிடாதிருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை காண்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே, ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் நீர் இரக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீரே வழக்காடுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற நல்ல தேவனாய் கடந்து வரும்படியா
செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் விலகி போகும்படியாய், ஐயா உபத்திரவங்கள் துன்பங்கள் பாடுகள் எல்லாம் மாறி போகும்படியாய், வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தனிமையாய் இருக்கிற, ஐயா தேடுவாரற்று இருக்கிற, நாதியற்று வாழுகிறவர்களைப் போல, யாரும் தேடாதவர்களைப் போல, கைவிடப்பட்டவர்களைப் போல வாழுகிற இவர்களுக்கு நீர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை அறிவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, நீரே இவர்களை நல்ல நீதியான பாதைகளில் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய், ஐயா இவர்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் இந்த அதிகாலையிலே ஒரு மாற்றம், ஒரு அற்புதமான மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகள் அற்றிருந்த, ஆதரவற்றிருந்த, தேடுவாரற்றிருந்த இவர்களுக்கு ஓ லார்ட் நீர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை இவர்கள் கண்டு ஆனந்த மகிழ்ச்சி அடையும்படியாய், ஐயா ஆன குதூகலமும் கொண்டாட்டமும் அடையும்படியாய், கர்த்தருக்காய் நல்ல சாட்சியாய் இவர்கள் எழும்பும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் அவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு, ஐயா இவர்களை தேடி வருகிறவர்கள், ஓ லார்ட் இவர்களை பிரிந்து செல்லவர்களும், இவர்களை வெறுத்துவிட்டு, ஐயா இவர்களை ஒதுக்கிவிட்டு, இவர்களை அவமானமாய் தள்ளிவிட்டு, இவர்களை நட்டாட்டில் விட்டுவிட்டு சென்றவர்களும் திரும்பி வருகிறதை இவர்கள் கண்டு ஆனந்த கொண்டாட்டம் குதூகலமும் அடையும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உங்க நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்ய போகிற காரியங்களை இவர்கள் கண்டு, ஐயா இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? இவர்கள் எங்கே பிறந்தார்கள்? நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று இவர்கள் இருதயத்திலே சொல்லி உம்மை துதிக்கத்தக்கதா என் தேவனாகி கர்த்தர் லார்ட் நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமான காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னீங்களே சுவாமி, ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன் என்று சொன்னீர்களே, இது இப்பொழுதே நடக்கும்படியாய், இப்பொழுதே லார்ட் இவர்களுக்கு அறிந்த தெரிந்த உற்றார் உறவுகளுக்கு மத்தியிலே, ஊரார் உலகத்தார் மத்தியிலே என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்தை உயர்த்துகிறதை ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராய் உம்முடைய கொடியை ஏற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே. அப்பொழுது இவர்கள் குமாரர்கள் கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருகிறதை இவர்கள் காண வேண்டும். இவர்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் வாழ்ந்து செழித்திருப்பதை இவர்கள் காணும்படியாய், அவர்கள் வாழ்வதை இவர்கள் கண்டு ஆனந்த மகிழ்ச்சி அடையும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும் பொழுது, ஐயா நீர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை இவர்கள் பிசினஸ்ல, கையின் பிரயாசங்கள்ல, இவர்கள் வேலைகளிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்கு பின்பாக ராஜாக்களே இவர்களை வளர்க்கும் தந்தையர்களும் அவர்களுடைய நாயகிகள் இவர்கள் கைத்தாய்களுமாய் மாறப்போகிறதை என் தெய்வமே நீர் விரைவாய் அதிசீக்கிரமாய் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உமக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும். நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க கிருபை மகிமையாய் வெளிப்படட்டும் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா நன்றியோடு இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பதை ஓ உலகமே கண்டுகொள்ளும் வகையிலே இவர்களுக்கு வேண்டிய நல்ல வேலைகளை கொடுப்பீராக. பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்கள் நடக்கட்டும். இவர்கள் வாழ்க்கையிலே மகிமையான மாற்றங்கள் உண்டாகட்டும். கையின் பிரயாசங்கள் ஓ லார்ட் இந்த அதிகாலையிலே இவர்கள் புறப்பட்டு செல்லுகிற காரியங்களிலே இரட்டத்தனையான நன்மைகள் உண்டாகட்டும்.
எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. என் தெய்வமே, ஐயா, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். அநேக வெட்கப்பட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இரட்டத்தனையான பலன் திரும்பி வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உங்க கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமும் அதிசயமும் அற்புதமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அநேக முறைகளில் நமக்கு உதவிகள் தேவைப்படுகிறது, துணை தேவைப்படுகிறது, நம்மை தேற்றுவதற்கு சகாயர் தேவைப்படுகிறது. நம்மை தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் நம்மளை வழி நடத்துவதற்கும் போதிப்பதற்கும் somebody need. சிலர் நமக்கு தேவைப்படுகிறார்கள். ஆனால் இத்தனை வேலையும் அற்புதமாக செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய தேவனுடைய ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் அத்தனை அற்புதமானவர். இத்தனை காரியங்களையும் ஒரு மனிதனோடு இருந்து அவனோடு என்றென்றும் வாழும்படியாக பிதாவினால் அனுப்பப்பட்டவர். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நம் பல்வேறு உபத்திரவங்கள், பல்வேறு பிரச்சனைகள், வாழ்க்கையில, குடும்பத்தில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஈவன் நம்முடைய தொழில், எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவிகள் தேவைப்படுகிறது, துணை தேவைப்படுகிறது, தேற்றரவு செய்வதற்கு, வழி நடத்துவதற்கு, பாருங்கள், நம்மை போதிப்பதற்கு சகாயர் தேவைப்படுகிறது. இவை எல்லாவற்றிற்கும் தான் உங்களுடனே என்றென்றும் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இவரை போல் தேற்றுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இவரை போல் துணையாளராய் இருப்பதற்கு, இவரை போல் உதவியாளராய் இருப்பதற்கு, இவரை போல் போதிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எவரும் கொடுக்கப்படவில்லை. வேறு எவரும் அதை அற்புதமாக இவ்வளவு அழகாக செய்ய முடியாது. இந்த அற்புதமான தேற்றவாளனை, இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள், அவரோடு வாழுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரால் நடத்தப்படுகிற, வழி நடத்தப்படுகிற பிள்ளைகளாக வாழுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எத்தனை அற்புதமான காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை குறித்து. அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். என்ன நிலைமையில இருந்தா என்ன, எத்தனை வீக்கான சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன, எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள்ல இருந்தா என்ன, நீங்கள் அதில் எல்லாவற்றிலும் இருந்து பலனடைவீர்கள். பலன் அடைந்து நீங்க பாருங்க, அந்த மகிமை, அந்த கிருபை, அந்த அபிஷேகம் உங்களை உங்க குடும்பத்துல மாத்திரமல்ல, நீங்க இருக்கிற இடத்துல மாத்திரமல்ல, உங்க சபையில மாத்திரமல்ல, அது எங்கும், உலகம் எங்கும் உங்களை என்ன செய்யும், அது கொண்டு போகும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை மகிமைப்படுத்தும். நீங்க எத்தனை சிறியவராக இருக்கிறீங்க, எத்தனை அற்பமா எண்ணப்பட்ட, எத்தனை எளியவராக இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் பொருட்டு அல்ல. அவர் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த பலன் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை புது பலன் அடைந்து கழுகு போல உயர உயர பறக்க செய்கிற அற்புதமான பலன். பாருங்கள், இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61 அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசித்தீங்கன்னா அற்புதமான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதமான காரியம் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. நம்மில் எத்தனையோ பேர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் சிறைப்பட்ட அனுபவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டுண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நமக்கு நீதியை சரி கட்டுவதற்கு, நீதியை சொல்வதற்கு, நீதியின்படி நம்முடைய வழக்குகளை, நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாருமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பாருங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சாம்பலாய் கிடக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கைகள் துயரத்திலே அகப்பட்டு கிடக்கிறது. ஒடுங்கின ஆவியோடு தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பிரச்சனைகள் அவர்களை மூழ்கடித்து விடுகிறது. எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், குடும்ப பிரச்சனைகள்லாம் அவர்களுடைய இருதயத்தை நொறுக்கி போடுகிறது. தேற்றுவார் இல்லை, ஆறுதல் சொல்லுவார் இல்லை. யாருமே என் அன்பு சகோதரிகளை நெருங்கி ஆறுதல் சொல்ல முடியாது. அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலே சிறைப்பட்டு போய் கிடக்கிறார்கள். கட்டுண்டு கிடக்கிறவர்கள் அநேகர். நம்முடைய பிள்ளைகள் அநேகர் பாருங்க, அந்த வீடியோ கேம்ல அல்லது வேறு ரம்மி விளையாடுறதுல, இன்னும் பாருங்க பல்வேறு கனெக்ஷன்ஸ்ல
பல்வேறு தீய வழிகள்ல, ஈவன் குடியில, போதை பழக்க வழக்கங்கள்ல அடிமைப்பட்டு கட்டுண்டு கிடக்கிறார்கள். யார் இவர்களை விடுதலை செய்வார்? அருமையான தேவப்பிள்ளை, யார் இவர்களுக்கு நல்ல காரியத்தை செய்ய முடியும்? இவர்களுக்கென்று ஒரு நல்ல அனுக்கிரகத்தின் ஆண்டை பிரசித்திப்படுத்த யார் கொடுக்கப்பட்டார்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் ஐயா, துயரப்பட்டவர்களை யார் சீர்படுத்துவார்கள்? எத்தனை பாடுகள்ல, எத்தனை உபத்திரவங்கள்ல இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. அநேகர் இதை ரெகக்னைஸ் பண்ணுவதில்லை, புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொண்டாலும் இதை பயன்படுத்துவதில்லை. ஐயா, எத்தனை பாடுகள்! யாற்ற கேட்டாலும் ஐயா, இத்தனை பாடுகள் என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளால எனக்கு, கணவனால எனக்கு, அல்லாது என்னுடைய தொழிலில் இத்தனை பாடுகள், கடன்கள், உபத்திரவங்கள் எல்லாம் சொல்லுகிறோம். யார் உங்களை விடுவிக்க முடியும்? ஐயா, என்ன செய்தால் நீங்கள் விடுவிக்க முடியும்? யார் உங்களை விடுவிப்பார்கள்? அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதீர்கள். ஒரு அற்புதமான தேற்றவாளன் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். பாருங்க, நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஐயா, இது போன்று அடிபட்டு நொறுங்கி நொந்து பாடுகளிலே அகப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நல்ல செய்தியை அறிவிக்க, அவருடைய விடுதலையை அறிவிக்க, அவருடைய ரட்சிப்பை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க மேல ஆவியானவர் வர விரும்புவது, உங்க மேல ஆவியானவர் இருப்பதின் ஒரு மெய்யான மகத்துவமான நோக்கமே இதுதான். அந்த மகத்துவமான நோக்கம் என்னையாது? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், ஐயா, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். நீ என்ன வகையில சிறைப்பட்டாலும் சரி, காயம்பட்டாலும் சரி, கட்டுண்டு இருந்தாலும் சரி, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் வரும் பொழுது முதல்ல உங்களுக்கு விடுதலை. ஐயா, முதல்ல என் அன்பு சகோதரிகளுக்கு விடுதலை, சகோதரிகளின் நல்ல நடக்கையினாலே அவருடைய கணவனுக்கு விடுதலை, ஐயா, தொடர்ந்து பிள்ளைகளுக்கு விடுதலை. ஏன்னா இவங்க பெற்ற அந்த ஜீவ தண்ணீர் தாகமாய் இருந்து, ஐயோ என் தேவனே என்னை நிரப்பும், என் தாகத்தை தீரும், என்னை அபிஷேகியும் என்று கேட்டுக்கொண்டு இவர்கள் பெற்ற அந்த ரட்சிப்பின், ஐயா, ரட்சிப்பின், பாருங்க, இவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்து இவங்கிட்ட இருந்து இவர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பரிசுத்த ஆவி ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் உங்களிடம் இருந்து புறப்பட்டது உங்கள் பிள்ளைகளை, கணவனை, உங்கள் அக்கம் பக்கத்தாரை, உங்கள் ஊரில் உள்ளவர்களை அது தொடும். அத்தனையான ஒரு அற்புதமான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்று வைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்காக ஜெபியுங்கள். அநேக காரியங்களை குறித்து நாங்கள் இங்கேயும் கவலைப்படுகிறோம். ஆனால் தேவையானது ஒன்றே. அது என்னையா? இன்று நமக்கு தேவை, அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய உடன்படிக்கையில் வாழுகிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது என்றால் அது பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல், அவருடைய அபிஷேகம், அவருடைய கிருபை நம்மோடு இருக்க வேண்டும். பாருங்க, முதல்ல உங்களுக்கு இப்படியாய் விடுதலை கொடுக்கிறவர் உங்கள் மூலமாக உங்க குடும்பத்தாருக்கு, இன்னும் அநேகருக்கு அவர் என்ன செய்ய முடியும்? விடுதலை கொடுக்க முடியும். இன்னும் இந்த கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சறுக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஐயா, அவர் வர்றதே அதுக்காகத்தான் அருமையானவர்களே. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வேறொரு நான் போவேனே ஆகில் என் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்களுக்கு வேறொரு தேற்றவாளனை உங்களிடத்திற்கு அனுப்புவார். ஐயா, அந்த உலகத்தில் யாரும் தேற்ற முடியாத, கணவனால் தேற்ற முடியாது, ஒருவேளை பெற்றோரால் தேற்ற முடியாது, ஒருவேளை ஒரு மனிதராலும் தேற்ற முடியாத தேற்றரவை, ஆதரவை இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தர முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஐயா, பரிசுத்த ஆவியும் அதன் வல்லமையும் தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு தானாய் கூட கொடுக்கப்படும். உங்களை இவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மையாக நடத்துவார். சகல வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும்படியாய் உங்களை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நீதியை சரி கட்டணுமா? ஐயா, இவர் வந்தா தான் உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார். நீதியை சரி கட்டும் நாளை உங்களுக்கும் உங்கள் மூலமாக அநேகருக்கும் கூறவும் அவர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே ஜெபிக்க போகிறோம். அந்த ஒரு அற்புதமான அபிஷேகத்துக்காக வாஞ்சையாய் இருங்கள். வரும் நாட்களிலே பாருங்க, பரிசுத்த ஆவியை குறித்து அநேக காரியங்களை உங்களோடு பேச இருக்கிறோம்.
வாழ்க்கையில ஒரு மேன்மையான மகிமையான விடுதலையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமானால் அது பரிசுத்த ஆவியானவரை புறம் தள்ளிவிட்டு அல்லது பரிசுத்த ஆவியானவரை ஓரம் கட்டிவிட்டு துக்கப்படுத்திவிட்டு அப்படி ஒரு மகிமையான வாழ்க்கையை எவரும் வாழவே முடியாது. அதனால்தான் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், ஐயா சீயோனிலே ஒருவேளை தேவ சபையிலே ஒருவேளை அவர்கள் எங்கு இருந்தாலும் சரி, அங்கே தேவ சமூகத்திலே இருந்தாலும் அங்கேயும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இந்த தேற்றரவாளன் என்ன செய்வார்? இன்னும் உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பா. அவ வந்துட்டாலே போதுயா, புது பலன். அந்த மகிமையின் மேகம் உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள வந்துட்டாலே காரியங்கள் தன்னாலே மாறுதலாய் முடிய ஆரம்பிக்கும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக உங்களுக்கு ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இதெல்லாம் தேவ ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது இந்த மகிமையான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையிலே நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்களாய் வாழ்வீர்கள். ஐயா, நீங்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள். உங்களை பார்த்து சாதாரணமா நினைச்சவங்க, உங்களை பார்த்து குறைவாய் நினைத்தவர்கள், உங்களை குறைவாய் எஸ்டிமேட் பண்ணி எடை போட்டவர்கள் எல்லாம் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் தம்முடைய அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள். ஒரு அற்புதமான பிறவியா, ஒரு ஆச்சரியமான பிறவியா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது இத்தனை மாற்றங்கள். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வனாந்தரம் போலதான் இருக்கும். ஐயா, அவாந்தர வெளி போல் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம், உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஏற்கனவே செழிப்பிலே மேன்மையிலே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அது காடாக எண்ணப்படும் அளவிற்கு ஒரு அற்புதமான மகிமை, அற்புதமான மேன்மை உங்களிலே உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதிலே வெகு தீவிரமாக இருங்கள். அதுக்கு தேவை வேற ஒன்றும் இல்லை. வரும் நாட்களிலே உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து பேச இருக்கிறோம். பாருங்கள், அதற்காக ஜெபியுங்கள். ஐயா, உங்களுக்கு சிறப்பாய் ஜெபிக்க வேண்டுமா? ஒரு ரகசியம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நீங்க இன்னபடி வேண்டிக் கொள்ள, இன்னபடி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதும் அறியாதும் இருக்கிறதனாலே உங்களுக்காக உங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிறார். எனக்கு அநேகர் சொல்ற காரியம் என்னன்னா, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால ஜெபிக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட ஜெபிக்க முடியல. ஜெபிக்க ஆரம்பிச்சாலே தூக்கம் வந்துரு பிரதர். ஏன்? இந்த துணையாளர் இல்லை. இந்த துணையாளரை நீங்கள் வரவேற்கவில்லை. இந்த தேற்றவாளனை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே முழங்கால் படியிட்டு இந்த அருமையான காலை வேளையிலே, என் தேவனே, உம்முடைய ஆவியினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும். கேளுங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஐயா, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஒரு புது பலன் அடையும்படியாய், ஒரு புதிய மகிமையை, கிருபையை, மேன்மையை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய், நாங்கள் மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய், குடும்பம், எங்கள் பிள்ளைகள் ஐயா தளர்ந்து போய் நொடிந்து போய் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாம்பலாய் போன அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிங்காரத்தை நாங்கள் காணும்படியாய், ஐயா துயரமாய் போய்விட்ட எங்கள் வாழ்க்கை பகுதிகளிலே ஒரு ஆனந்த தைலம் ஊற்றப்படுகிற அனுபவம் வரும்படியாய், ஒடுங்கின ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஒரு துதியின் உடையை, ஒரு சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் உடையை கொடுக்கவும் கர்த்தாவே எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, எங்களை நீதிக்கு ஐயா, எங்களை நீதியை சரிக்கட்டும்படியாய், எங்கள் நீதிக்கு தக்க சரிக்கட்டுதல் உண்டாகும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவரை வரவேற்கிறோம் ஐயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொன்ன எங்கள் தெய்வமே, எங்கள் மீது ஊற்றுவீராக. வாழ்க்கைகள் மாறும்படியாய், நாங்கள் புது பலனை பெற்றுக் கொள்ளும்படியாய், இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிற என் அன்பு சகோதரிகள் மீது ஒரு காயம் கட்டுதல் உண்டாகட்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு ஒரு காயம் கட்டுதல் இப்பொழுதே பரிசுத்த
ஆவியினால் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சிறைப்பட்ட எங்கள் பிள்ளைகள் ஐயா, சிறைப்பட்டு போய் இருக்கிற பல்வேறு காரியங்களிலே, பல்வேறு கஷ்டங்கள் உபத்திரவங்களிலே சிறைப்பட்டு போய் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்கு இன்றே விடுதலை உண்டாகும்படியாய், விடுதலையின் ஆவியானவர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் பிள்ளைகள் கட்டுண்டு கிடக்கிற ஐயா பல்வேறு பிரச்சனைகளிலே கட்டுண்டு கிடக்கிற ஐயா, பல்வேறு குழப்பங்கள், வீடியோ கேம்ஸ், இன்னும் பல்வேறு தவறான தாறுமாறான வாழ்க்கை முறைகளால் கட்டுண்டு கிடக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததிகள் ஐயா கட்டவிழ்த்தலை கூறும்படியாக, அவர்களை கட்டவிழ்த்து விடும்படியாக ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். வாயை திறந்து நான் ஜெபிக்கிறது போலவே நீங்களும் ஜெபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஓ கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இந்த அதிகாலை ஜெபம், இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதிலே மாற்றமே இல்லை. யாருக்கையா அந்த பரிசுத்த ஆவி கிடைக்கும்? யாருக்கையா இந்த ஜீவ தண்ணீரை என் தேவன் கொடுப்பார்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான் அருமையான தேவ பிள்ளைகளே. ஒரே ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்னன்னா, அது உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்கிறபடியினாலே ஐயா உங்களுக்கு அது கிடைக்கும், உங்களுக்கு தான் என்று பிராமிஸ் பண்ணப்பட்டதுனாலே பாருங்கள், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் பாருங்க. இன்னும் கர்த்தர் சொல்கிறார், தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். வாயை தெரிஞ்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் தாகமா இருக்கேன்ப்பா, ஜெபிக்க முடியல, நிம்மதியா வாழ முடியல, சாம்பலான வாழ்க்கையில, துயரமான வாழ்க்கையில, ஒடுங்கின ஆவியோடு வாழ்கிற வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை. ஆவியில் என்னை நிரப்பும் ஐயா. இருதயம் துருங்குண்டு போய் இருக்கிற ஐயா, சிறைப்பட்டவர்களை போன்று கட்டுண்டு இருக்கிற எங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை. என் தேவனே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய கிருபையினாலே எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. ஒரு புதிய அபிஷேகம் என் சகோதர சகோதரிகளை நிரப்பட்டும். என் தாவீது அரசன் சொன்னது போல, என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறீர் என்று சொன்னது போலே ஐயா, இதை கேட்கிற இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இப்பொழுதே அந்நிய பாசை வரங்களோடு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இவர்கள் மீது ஊற்றப்படட்டும். இன்று முதல் என் சகோதரிகள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. ஐயா, உங்க கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய், கர்த்ததாமே இறங்கும்படியாய் ஐயா, உங்க கரத்திலே பிள்ளைகளை, அருமையான என் சகோதர சகோதரிகளை, அவருடைய பிள்ளைகளை, முழு குடும்பத்தையும் ஐயா உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது, எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது எப்பொழுது இந்த மகிமையான, அற்புதமான, அழகான மாற்றங்களின் வாழ்க்கையிலே வரும்? என் வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு அற்புதமான திருப்பு முனை உண்டாகும் என்ற எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு வேண்டுதல் இல்லாத மனிதர்களே இல்லை. எனக்கு அன்பான தேவ மனிதர்களே, தேவ பிள்ளைகளே, பாருங்கள், என் வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றங்கள், அற்புதமான ஆசீர்வாதங்கள் எப்பொழுது தொடங்கும்? எப்பொழுதையா அந்த ஒரு திருப்பு முனை என் வாழ்க்கையிலே வரும்? எப்பொழுது ஒரு மகிமையான பிரேக் த்ரூ வரும் என்று ஏங்கி தவிக்கிறவர்கள், ஐயா, அதை எதிர்பார்த்து கொண்டே காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை அநேகர் அதை பெற்றுக்கொள்ளாமல் கூட போயிருக்கலாம். அதை பெற்று அனுபவிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதை எப்படி எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோமானால், அதற்காகவே இந்த ஆச்சரியமான திருப்பு முனைக்கான இந்த அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பாருங்கள், எப்போ இந்த மாற்றம் வரும்? ஐயா, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், காத்திருந்து பலகாலமாய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. ஐயா, கர்த்தருக்கு காத்திருந்து தளர்ந்து போன முழங்கால்களும் தள்ளாடுகள முழங்கால்களோடும் காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். எப்போ
எப்பொழுது இந்த மாற்றம் வரும் என்று பார்த்தீர்களானால் கர்த்தரே சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற ஒரு அற்புதமான கோட்பாட்டை சொன்னார். பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது சாதாரண விஷயம் அல்ல. இது ஏதோ ஒரு சபைக்கு மாத்திரம், இது ஏதோ ஒரு சாராருக்கு மாத்திரம், ஒரு குரூப்பை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஒரு அற்புதமான ஆவியானவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிற உங்கள் மீது அவர் அந்த மகிமையான ஆவியை ஊற்றி இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த பலன் வரும்பொழுதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயர உயர உங்கள் தொழிலிலே, உங்கள் படிப்பிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் சொந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையிலே, நீங்கள் உங்கள் கையின் பிரயாசங்களிலே, எல்லாவற்றிலும் ஊழியத்திலே ஒரு மகிமையான அற்புதமான ஆச்சரியமான ஒரு உயரத்திற்கு மென்மேலும் கழுகுகளை போல பறந்து உயர்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரோமர் 8:11 முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் பாருங்க, எப்படி ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமான ஒரு கிருபையை, மாற்றத்தை, மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று பார்ப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு இனமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது ஆவியானவர் வரும் பொழுது. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, இந்த ஆவியானவரை கொண்டுதான் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அது சாவுக்கு இனமான, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும். எத்தனை ஒரு மகிமையான மாற்றம் பாருங்கள். இந்த மாற்றத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு வெற்றி திருப்பு முனையே அமைகிறது. இந்த வாழ்க்கை, இந்த மாற்றம் உங்களை புது சிருஷ்டியாய், சாதாரண மனிதர்களைப் போல அல்ல, இந்த உலகத்திலே வாழ்கிற ஒருவேளை உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் போல் அல்ல. இது ஒரு பயங்கரமான, ஒரு மகிமையான, அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலே தொடங்குகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ புத்திரராய் வாழ்வதை காட்டிலும் இந்த உலகில் மேன்மையான, மகிமையானது ஒரு மாற்றம் அல்லது ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். தேவனுடைய புத்திரராய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், யோவான் 1:12 வாசித்தோமானால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். எத்தனை பெரிய அதிகாரம் பாருங்க. இந்த உலகத்தில் நான் எங்கோ கிடந்து அல்லல்பட்டு கொண்டிருக்கிறேன், எங்கோ கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், சஞ்சலமும் தவிப்புமே போர்வையாக என்னை மூடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு நிம்மதியாய் வாழ வழியே இல்லை, என் காரியங்கள் எல்லாம் கைகூடி வரவில்லை, நான் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் சோதனையிலும் அகப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் இந்த ஆவியானவர் வரும் பொழுது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது பட்டம் பெற்று வேலையிலே நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, அற்புதமான அதிசயமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த அற்புதமான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாய், விசேஷித்தவர்களாய், அநேகருக்கு ஒரு புதுமையாய் மாறிவிடுவீர்கள். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் அநேகருக்கு ஒரு புதுமை போலானேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே
அப்படியாய் கொத்த ஒரு மகிமையான மாற்றம் உண்டாகும். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களை எடுத்து உங்களை பாதுகாத்து, உங்களை சுற்றும் பக்கம் பாதுகாத்து, உங்கள் உதவியாளராய், துணையாளராய், உங்கள் தேற்றரவாளனாய் கூட இருந்து உங்களை உயர்த்தி மென்மேலும் மென்மேல் விடுவித்து ஆச்சரியமாய் மேன்மையான ஸ்தலங்களிலே, மகிமையான உன்னதமான பொசிஷன்களிலே விடுதலையாகவும் ஆச்சரியமாக அழகாக உங்களை விடுவித்து ரட்சித்து ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அது அத்தனை சிலாக்கியமான வாழ்க்கை. அவர்கள் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். தேவனால் பிறந்த ஒரு அற்புதமான சிலாக்கியத்திற்கு உரியவர்களா மாறிவிடுவீர்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீர்களானால், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இன்னும் பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் உலகத்தையே ஜெயிக்க பிறந்தவர்கள். இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு தத்தளிப்பிலே காலம் முழுவதும் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லது ஏதோ ஒரு இடத்திலே அடிமையாய், ஏதோ ஒரு காரியங்களிலே பாவத்திலோ சாபத்திலோ பில்லி சூனியங்களிலோ அடிமையாய், அதற்கு அடிமையாய் கிடந்து பயப்படுகிறதற்கு நீங்கள் பயமுள்ள ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த கொடுமையான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, அந்த சூழ்நிலையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்காக வாஞ்சியுங்கள். அவரை தாகத்தோடு அவரை வேண்டி அவருக்காக விண்ணப்பம் செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை மேன்மையான மகிமையான வழிகளிலே, உயர்வான உன்னதமான வழிகளிலே உங்களை நடத்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தையே ஜெயிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள், சோர்வுகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் ஏமாத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இந்த ஆவி இருக்கிறதுனாலதான் நீங்க ஜெபிக்கிறீங்க. அப்பா பிதாவே என்று, அப்பா பிதாவே என்று உங்களை கூப்பிடுவதற்கு ஒரு அதிகாரத்தை, அந்தஸ்தை, ஒரு சுதந்திரத்தை இந்த ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஆவியானவரே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியும் கொடுக்கிறார். எங்கேயா சாட்சி கொடுப்பாரு? ஊழியத்திலே சாட்சி கொடுப்பார், சொந்த வாழ்க்கையிலே சாட்சி கொடுப்பார். நீங்கள் எங்கே அகப்பட்டு துன்புறுத்தப்பட்டு எங்கே அடிமை சங்கிலியிலே அகப்பட்டிருக்கிறீர்களோ, தற்காலிகமாய் நீங்க இருக்கிற இந்த எல்லா ஆபத்துகள், சஞ்சலங்கள், சிக்கல்கள் இருக்கிற இடங்களிலும் அவர் உங்களுக்காக வழக்காடி, அவரே உங்களுடைய அட்வொகேட்டாக, வழக்கறிஞராக, உங்களுடைய நியாயாதிபதியாக நின்று உங்களுக்கு நியாயம் செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் என்று அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக காண்பிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று. இது எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. ஓ மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டாண்டர்டை கர்த்தர் தருகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதையே நீங்கள் வாஞ்சியுங்கள், இதையே நீங்கள் வாஞ்சியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையிலே வழி நடத்துகிற ஒரு ஆசானாய், போதகராய், துணையாளராய், தேற்றரவாளனாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் போகிற வழிகளில் எல்லாம் உங்களை அவர் பாதுகாப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. யாரோடு மகிமைப்பட போகிறோம்? கிறிஸ்துவுடனே கூட இம்மையிலும் மகிமையிலும் நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அவரோடே கூட இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருந்து களைத்து போயிருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ வருடங்கள் நீங்கள் ஜெபித்து பதிலே இல்லாமல் போயிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கீ பாயிண்ட், இந்த ரகசியமான அற்புதமான மேன்மையான மகத்துவமான காரியத்தை கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். இது ஒரு மகிமையான காரியம். ஆதலால் நீங்கள் இதை கடைபிடித்து வாழும் பொழுது இப்பொழுதே என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, அவருடனே கூட பாடுபட்டால் நீங்கள் அவருடனே கூட மகிமைப்படுவீர்கள். அவருடனே கூட பாடுபடுகிற நீங்கள் அவருடனே கூட ஆளுகையும் செய்வீர்கள். அடிமையாயினி நீங்கள் இருப்பது
மாறுவதில்லை, எங்கும் எதிலும் எப்பொழுதும். பாருங்க, ஆதலால் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். Mighty God, எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோடு தான் பேசுகிறார். ஏதோ இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் அல்ல. ஐயா, தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு வழியும் இல்லாதபடி, ஏதோ ஒரு வழியும் ஒரு வெளிச்சமும் இல்லாதபடி, ஐயா வாழ்க்கையில் ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதமும் இல்லாதபடி பல்வேறு சிக்கலிலே அகப்பட்டிருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இக்காலத்து பாடுகள், இப்பொழுது நீங்கள் பாடுகிற பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள் இனி உங்களிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு, ஆசீர்வாதத்திற்கு, மேன்மைக்கு எவ்வகையிலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் என்கிறார். எத்தனை மகிமையான காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அதனால் கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், அதனால் தான் 28ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 26ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலகீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஐயா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இது எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த பிசாசு செய்கிற பெரிய தந்திரமே, காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை ஜெபிக்க விடாதபடி தடுக்கிறது தான். ஐயா, சிலர் பாருங்க, ஜெபத்தை ஒரு பொழுதுபோக்கு போலவும், ஜெபத்தை சும்மா கேட்டுக்கிட்டு அந்தால போயிடுறது, ஜெபத்தை கூடால ஜெபிக்கிறது இல்ல. ஜெபத்தை கேட்க மாத்திரமல்ல, நீங்கள் கூட ஜெபிக்க வேண்டும். நீங்கள் வாயை திறந்து தேவனிடத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ, ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்காக நீங்கள் காத்திருந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே, ஐயா, பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஐயா, எந்த சூழ்நிலையில எதற்கு எப்படி உங்க பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், எங்கோ இருக்கிற, எங்கோ படிக்கிற, எங்கோ வேலை செய்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக, அல்லது எங்கோ இருக்கிற உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பெற்றோருக்காக எப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று நீங்களும் நானும் நாம் நன்றாக அறிந்தவர்கள் அல்ல. ஆதலினால் நம்முடைய அந்த பலகீனங்களில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்வார். அத்தனை பெரிய பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் தான் 28 வசனம் சொல்லுகிறது, ஆண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையும் செம்மையுமாக மாற்றுவார். பாருங்க, ஒரு அதிசயமான மாற்றம். ஐயா, அற்புதமான ஆசீர்வாதங்களுக்கான ஒரு அற்புதமான திருப்பு முனை இப்பொழுதே உண்டாகிறது. சத்தியத்தை அறிந்து அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஐயா, ஆவியாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயர உயர பறக்க செய்யும். இந்த அற்புதமான வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் தியானியுங்கள். நீங்கள் உயர உயர இதை அறிந்து, இதை உணர்ந்து, இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதை விசுவாசிக்கும் பொழுது தன்னாக நீங்கள் உயர உயர பறக்கிற ஒரு நல்ல அனுபவத்திலே ஆவியானவர் உங்களை கொண்டு செல்லுவார். நீங்கள் மகிமை அடைவீர்கள், மேன்மை அடைவீர்கள், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எங்கும் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த அற்புதமான காரியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இதுதான் பிரேக் த்ரூ. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது இத்தனை அற்புதமான மாற்றங்கள், ஆச்சரியமான மகிமையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைவீர்கள். இதுதான் அற்புதமான பிரேக் த்ரூ. ஐயா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வேற என்னையா புது பலன் வரும்? எப்படி வேற எங்க இருந்து புது பலன் வரும்? பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அதுதான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஞானத்தை, அற்புதமான ஒரு ரகசியமான ஞானத்தை, புத்தியை, பலத்தை, அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து ஒரு அற்புதமான இணைப்புகளை உங்களை ஆதரித்து வழிநடத்தி துணையாளராய், தேற்றவாளனாய், போதகராய், வழக்கறிஞராய் உங்களோட கூட இருந்து உங்களை நடத்தி வெற்றி பாதையிலே இட்டு செல்லுவார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று தொலைந்து போக மாட்டீர்கள். வாழ்ந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நல்ல அதிகாலை வேளைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஒரு நல்ல வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஆச்சரியமான அற்புதமான மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையிலே ஐயா, அது எப்பொழுது தொடங்கும், இது இப்பொழுதே தொடங்கும் என்ற நம்பிக்கையிலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா ஸ்தோத்திரம் டாடி. பல காலமாய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் மீது ஓ லார்ட் ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்னும் நிறைவாய் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இவர்கள் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பலகீனமான பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஓ லார்ட் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். தாவீது சொன்னது போல என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் என்று சொன்னது போல இவர்கள் புது பலன் அடைந்து ஐயா வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளைப் போல் வளரும் வண்ணமாய் தேவ மகிமை, தேவ கிருபை இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற சகாயம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையை, இன்று முதல் ஒரு புதிய தொடக்கத்தை, ஆச்சரியமான அதிசயமான மகிமையான தொடக்கம், திருப்பு முனை இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பாடுகளுக்கும், எத்தனையோ உபத்திரவங்களுக்கும், எத்தனையோ கஷ்டங்களுக்கும் மத்தியிலே இனி இவர்கள் அடிமையாய் இராதபடி, கவலைக்கும் பயத்திற்கும் கண்ணீருக்கும் அடிமையாய் இராதபடி, ஐயா பாவத்திற்கும் சாபத்திற்கும் அதனால் வருகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் இனி இவர்கள் அடிமையாய் இராதபடி தேவ புத்திரர்களாய் மாறுகிற ஒரு மகிமையான அனுபவம் இப்பொழுதே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனே, எங்கள் சாவுக்கு இனமான எங்கள் சரீரங்கள் புதுப்பிக்கப்படட்டும். சாவுக்கு இனமான எங்கள் சரீரங்களை என் தேவனாகி கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை, ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ லார்ட், தகப்பன் தாய் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பா ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் சமாதானமாய் மனமகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நித்திய கிருபையுடனான ஒரு நிரந்தர அபிஷேகம் அவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளாய் வாழுகிற பெரிய பாக்கியம் உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஐயா, கிறிஸ்துவை போல் வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் இட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் தேவனே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இன்னும் பல்வேறு வேலைகளுக்காக, விசாவுக்காக, பட்டம் பதவிகளுக்காக காத்திருந்து படிக்கிற தயாராகுகிற பிள்ளைகளுக்காக, எங்கள் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனே ஐயா, அந்த பாபிலோனிலே இருந்த கல்தேய ஞானிகளை காட்டிலும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகோ தானியேலுக்கு ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்த தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஐயா, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்கள் எந்த படிப்பை படித்தாலும் சரி, எந்த எக்ஸாமுக்கு ஆயத்தமானாலும் சரி, வாழ்க்கையில் எந்த இடத்திலும் ஒரு வேறுபட்டவர்களாய் மகிமை புரிந்தவர்களாய் மாறும்படியான ஒரு விசேஷித்த ஞானம், புத்தி, ஒரு தெளிவு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஞானம், எஸ் லார்ட், ஒரு விசேஷித்த ஞானம் ஐயா. தானியேலை ஒரு அடிமையாய் இருந்த இளைஞனை ஓ லார்ட் ஒரு நாட்டின் ஒரு பெரிய பதவிகளுக்கு கொண்டு சென்றது போன்ற அற்புதமான தானியேலுக்கு கொடுத்த அற்புதமான ஞானங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் நிரந்தரமாய் எங்கள் பிள்ளைகளுக்காய் சகோதர சகோதரிகளுக்காய் ஊற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, சிறைச்சாலையில் இருந்த உம்முடைய முகன் யோசேப்புக்கு நீர் கொடுத்த அற்புதமான ஞானம் ஐயா, தேவர்களுக்கும் தேவ புத்திரர்களுக்கும் இருந்த அற்புதமான வெளிப்பாடு
வெளிப்பாடும் ஞானத்தையும் கொடுத்து சிறையிலே இருந்தவனை சிங்காசனத்திற்கு கொண்டு சென்றது போல என் தேவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு தெய்வீக அனுக்கிரகம், கிருபை, ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய், ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இக்காலத்து பாடுகள் இனி எங்களிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு எவ்வகையிலும் ஒப்பிடத்தக்கதல்ல என்று நீர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. தேவ தயவும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஓ லார்ட் ஒவ்வொரு பேரையும் மூடிக்கொள்ளும்படியாய், இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். அன்பின் ஆண்டவரான் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். ஐயா, அவர் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில பாருங்க, அவர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே என்று சொன்னது போல எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு மாறும். ஒரு தெய்வீக சமாதானம் உடனடியாக உங்களை மூடிக்கொள்ளும். இதை மறுபடியும் தியானியுங்கள், கேளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவரோடு வாழுங்கள், ஆவியானவரோடு ஐக்கியமாயிருங்கள். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்று முதல் தொடங்குங்கள். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். அல்லேலூயா.